and welcome back to Coffee Table Talks. நான் தான் உங்க உமா. ஸோ இன்றைக்கி எக் ஒயிட் வச்சு பிளாக்ஹெட் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப காமனான ஒன்று தான். நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாது, பட் இது ரொம்ப காமன் பட் எஃபெக்டிவான ஒரு மாஸ்க் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக் ஒயிட் வந்து தனியாக செப்பரேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்லோவாக எக்கு உடச்சிட்டு லைட்டாக அப்படி பிரிச்சிங்கன்னா ஒயிட் மட்டும் வெளியில் வந்துடும். ஸோ அப்படியே நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் நம்ம ஈஸியாகவே இதை பண்ணிடலாம். அண்ட் தென் லைட்டாக வந்து இதை விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக் ஒயிட்டில் வந்து பொட்டாசியம் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், மெக்னீஷியம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி, அதாவது அந்த மாய்ஸ்சரை தக்க வைக்கிறதுக்கும், அண்ட் தென் போர்ஸ் இருந்தால் போர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் தென் வந்து நல்ல க்ளோ கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும், இந்த டிஷ்யூ வச்சு நம்ம ஏன் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த பிளாக்ஹெட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக வெளியில் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த டிஷ்யூ வச்சு லாக் பண்ணுறோம். அண்ட் இதோட அந்த பிசுன்னு இருக்கிறனால நம்மளால் வந்து டெட் ஸ்கின் அதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அப்படி பண்ணுறனால நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே நல்ல பிரைட்டாக தெரிகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே மிக்சரோட கொஞ்சம் லெமன் அண்ட் ஹனி நம்ம ப்ரீவியஸாக நம்ம பனானா பீலில் பண்ண அதே டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட ஸ்கார்ஸ் எல்லாம் லைட்டன் பண்ணும். ஸோ இதோட கொஞ்சம் டர்மரிக் ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் ஒயிட்னிங்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த எக் ஒயிட்டோட இதில் இருக்குது. ஸோ எனக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாமே நான் இந்த மாதிரி இதை இப்படி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரியான இதை பண்ணுறேன். ஸோ முக்கியமாக நம்ம சின்னில் இந்த ஏரியாவில் வந்து நமக்கு பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பிளாக்ஹெட்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து ஆயில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறப்போ அந்த போர்ஸில் போய் இந்த டெட்ஸ் ஸ்கின் வந்து உள்ளே போய் உட்காந்துரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது வந்து பிளாக்ஹெட்ஸாக மாறிடும். ஸோ ஜென்ரலாக ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு பிளாக்ஹெட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த பிளாக்ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் நேச்சுரல் டெக்னிக். ஸோ இது நல்லா காஞ்சிரும். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வைக்கணும். நான் அந்தளவுக்கு வைக்கலை. ஸோ அதனால் என் மூக்கில் வந்து அந்தளவு ஈஸியாக இருந்தது. பட் வந்து அதை பேப்பர் மாதிரி ரொம்ப இழுத்தா நம்மளுக்கு கஷ்டமாக வரணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கனாலே இப்போ தெரியுது நான் எந்த இடத்துல வச்சுருந்தேனோ அந்த இடம் மட்டும் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பிகாஸ் இந்த பேப்பரோடைய டெட் ஸ்கின் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா லைட்னிங் எஃபெக்ட் இருக்கும். இது வந்து ஒயிட்டாக இருக்கிறது வந்து அந்த எக் ஒயிட்டோட இதுதான் அந்த மாதிரி தெரியும். பட் வந்து கொஞ்சம் நல்லாவே நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கு இருந்தது. என் சின் பக்கத்தில் கொஞ்சம் ரெட்டாக இருக்கிற ரீசன் வந்து நான் கை வச்சு நல்லா சொரிஞ்சிட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்னால் அந்த மாதிரி ஆச்சு. பட் இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. அண்ட் முக்கியமாக நோஸில் இருந்த அந்த சொரசொரப்பு வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.